எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 சாணக்யா நேயர்களுக்கு வணக்கம். இது சாணக்யாவின் 7 சென்ஸ். மாநில அளவில், தேசிய அளவில், உலக அளவில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை தினந்தோறும் நம்ம 7 சென்ஸில் விவாதிச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி முதல்வர் மாற்றம் நிகழ்ந்திருக்கு, பல விருப்ப மனு நடந்திருக்கு. அந்த விருப்ப மனு எல்லாருக்கும் விருப்பமாக நடந்ததா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விவாதிக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ஆசிரியர் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். சார், 7 சென்ஸோட ஃபஸ்ட்டு டாபிக், நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இதுக்கு 19 வருஷத்துக்கு மேலே முதல்வராக இருந்திருக்காரு திரு நிதிஷ்குமார் அவர்கள். சிஎம் கேண்டிடேட் இவருன்னு சொல்லலை, பட் எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருப்பாருன்னு. அப்படி தான் அந்த தேர்தல் அவங்க சந்தித்தாங்க. இப்போ அவர் ராஜ்யசபாவுக்கு செலக்ட் ஆகி டெல்லிக்கு போகிறாரு. முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு. இது பாஜக முன்னாடியே எடுத்த முடிவா, இல்லை இது நிதிஷ்குமாரோட அவர்களோட முடிவாக இருந்திருக்குமா? பீகார் முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபாவுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறார். இதை சாணக்கியால் நம்ம ரொம்ப முன்கூட்டியே நம்ம அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ் முன்னாடியே நம்ம போட்டிருந்தோம். மத்திய அமைச்சராகிறார் நிதிஷ்குமார் அண்டு பிஜேபி முதல்வர் அங்கே வர்றார் அப்படிங்கிறத. பிஜேபி முதலமைச்சர் அங்கே வரப்போறாருங்கிறதுக்கு ஆதாரமாக திரு அமித்ஷா அவர்கள், பாஜகவுடைய மூத்த தலைவர், நாட்டின் உள்துறை அமைச்சர், அவரே இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது, ராஜ்யசபாவுடைய நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது போய் நிற்கிறாருங்கிற பார்க்குறோம். அப்போ பாஜக பீகாரில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் லாலு பிரசாத்துடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் இந்த கமெண்ட்டை சொல்கிறார், கூட்டணி கட்சிகளை விழுங்குகிறது பாஜக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு கைதூக்கி விடுகிறது, கூட்டணி கட்சிகளுக்கு தோள் கொடுத்து நிற்கிறது பாஜகங்கிறது தான் உண்மையான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இது பாண்டே பாஜகவுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவார்ல, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீ நினைக்கலாம். உண்மை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். பாஜகவுக்கு தான் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து துரோகம் செய்திருக்கின்றனவே தவிர பாஜக ஒரு கூட்டணி கட்சிக்கு துரோகம் செய்ததாக வரலாறு இல்லை. ஜம்மு காஷ்மீரில் மெஹபூபா முக்தியோடைய கூட்டணி வச்சுருந்தாங்க, ஆளுக்கு 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க 2.5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு பாஜக கூட கொடுக்கல. உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி ஆளுக்கு 2.5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அவங்க கூட்டணி வச்சுருந்தாங்க, அவங்க 2.5 வருஷம் ஆண்டாங்க, பிஜேபிக்கு கூட்டணி கொடுக்கல. கர்நாடகாவில் குமாரசாமி மதச்சார்பற்ற ஜனதாதளம் அவர் கூட்டணி வச்சு 2.5 வருஷம் ஆட்சின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கல, அவங்க போட்டாங்க. இன்னைக்கும் ஐக்கிய ஜனதா தளத்தோட கூட்டணியில் இருக்கிறாங்க பிஜேபி, அதை நம்ம பார்க்குறோம். அண்ட் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே 30-40 சீட்டு ஜெயிச்சுட்டு எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாதான் அவர் 100க்கு மேலே சீட்டு ஜெயிச்ச பாஜக முதுகுல குத்தினாரு. அந்த கட்சியிலிருந்து அவங்களுக்காக உள்ள சண்டையில் இவர் வெளியே வந்தார், ஏக்நாத் சிண்டே வெளியே வந்தார். அதை இவங்க தூண்டி விட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாஜக தூண்டி விட்டு ஏக்நாத் சிண்டே வெளியே வந்திருந்தாருன்னு உத்தவ் தாக்கரே கோச்சிக்கிட்டு ராஜ் தாக்கரே ஏன் வந்தாருங்கிறத பார்க்கணும். ஸோ ராஜ் தாக்கரே தான் சிவசேனாவுடைய அரசியல் வாரிசாக அறியப்பட்டவர். அப்புறம் சிவசேனா வளர்ந்த பிறகு டக்குன்னு தூக்கி உத்தவ் தாக்கரே கொண்டு ராஜ் தாக்கரே உறவினர் இவருக்கு, இவர் மகன், பால் தாக்கரோட மகன். வழக்கம் போல பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு மகனா இருக்கக்கூடிய அவர் கொண்டு வந்தார். அப்போ அவங்களும் சண்டையில் அவங்க பிரிஞ்சார். அப்போ இவர் ஏக்நாத் சிண்டே வெளியே வந்ததுக்கு பாஜக காரணம்னா ராஜ் தாக்கரே வெளியே போனதுக்கு யார் காரணங்கிற கேள்வி பார்க்கணும். அப்போ அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையில் வெளியே வர்றாங்க, அவங்களும் இருந்தாங்க. அப்பயுமே கூட மைனாரிட்டியாக ஒரு பார்ட்டியாக அந்த ஏக்நாத் சிண்டேக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ வரைக்குமே யாருக்குமே எவ்வளவு சீட்டு யார் முதலமைச்சர் சொல்ல, அடுத்த எலெக்ஷன்ல பாஜக அதிரி புதிரியா தனி பெரும்பான்மை அளவுக்கு வென்று நிற்கும் போது அப்பயுமே கூட 2 பேரையுமே துணை முதலமைச்சர் வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ எங்க இவங்க கூட்டணி கட்சியை விழுங்குறாங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம், தமிழ்நாட்டில் எல்லாருமே பிரபலமா சொல்றது இவங்க தான் செங்கோட்டையனை தூண்டி விடுறாங்க, இவங்க தான் ஓபிஎஸ் தூண்டி விட்டாங்க, தமிழ்நாட்டில் சொல்லிட்டு அதிமுக எதிராக கொம்பு செய்வாங்கன்னு. சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, ஓபிஎஸ் அவர் டிஎம்கே போயிட்டாரு, செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கே போயிட்டாரு. அப்ப பிஜேபி பின்னாடி இருந்தவங்க அங்க போயிருப்பாங்களா? எதர் பிஜேபியில் சேர்ந்திருக்கணும், இல்லாட்டி டிடிவி கூட சேர்ந்திருக்கணும். இல்ல 4 பேர் 4 முடிவு எடுத்திருக்காங்க. ஒருத்தர் டிவிக்கேல போய் சேர்ந்திருக்கிறார், ஒருத்தர் டிஎம்கேல போய் சேர்ந்திருக்கிறாரு, ஒருத்தர் ஏடிஎம்கே கூட்டணியில சேர்ந்துட்டாரு, ஒருத்தர் தனி கட்சி ஆரம்பிச்சார். அப்ப இதுல யாருடைய பங்கு இருக்கு? நேத்து கூட பிஜேபியில டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் பேசும்போது, என்னங்க ஓபிஎஸ் இப்படி செஞ்சுட்டாரு, அவர் நம்ம எவ்வளவு எதிர்பார்த்தோங்க, எப்படி பண்ணாங்க, அவங்க தே ஃபீல் வெரி பேட்
ஹேண்ட் ஓவர் டு ஓபிஎஸ். அவங்க வந்து கவலையோட நெகட்டிவான சென்ஸ்ல இல்ல. உங்களுக்கு தெரியும் திரு டிடி தினகரன் ஓப்பனாவே வெளிப்படையா சொன்னாரு, திரு அமித்ஷா அவர்களை வந்து டிடி தினகரன் சந்திக்கும் போது செங்கோட்டையன் ஏன் டிவிக்கு போயிட்டாரு, இப்ப கூட கூப்பிடுங்க நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்க கட்சி தாவி போனவரவங்க கூப்பிட முடியுமா. அப்ப இவர்கள் ஏடிஎம்கே ஒற்றுமையை விரும்பி இருக்கிறாங்களா வேற்றுமையை விரும்பி இருக்கிறாங்களா எளிமையா தெரியும். அப்ப இன்சைடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் என்ன விரும்புறார்கள் அப்படின்ட்டு. அப்ப த்ரூ அவுட் இந்தியா பாஜக வந்து கூட்டணி கட்சியுடைய நலனுக்காக செகண்ட் ஃபீல்ட் வாச்சிட்டு இருக்குது. இன்னைக்கும் கூட நீங்க பீகார் உதாரணத்தை எடுத்துங்க, 2 பேரும் ஈக்குவலான தொகுதியில போட்டிட்டு கூடுதலான தொகுதியில் ஜெயிச்சது பிஜேபி, கம்மியான தொகுதியில போட்டிட்டது வந்து ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமாரோட கட்சி. அப்பயும் அவர் தான் வச்சிருந்தாங்க. இந்த முறை பிஜேபி இல்லைன்னா ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆயிருக்கவே முடியாது. ஆனா இருந்தாங்க. இத்தனைக்கும் இவர் வந்து பல்டூ ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப யூஸ்லெஸ் அப்படிங்கிறது ஒண்ணு, மாத்தி மாத்தி போறோம். அந்த அளவுக்கு இவர் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணுவாங்க. இவர் வந்து பிஜேபி கூட்டத்தில் இருந்தாரு, லாலு கூட போனாரு, பிஜேபி கூட வந்தாரு, லாலு போனாரு, திரும்பி பிஜேபி. இவ்வளவு தூரம் மாறினவரை திரும்ப திரும்ப அவரை முதலமைச்சராக வேண்டிய அவசியம் இல்லை. போப்பாண்டி ரொம்ப தூரம் போயிட்டு வேண்டாம், நாங்க முதலமைச்சராக வந்தாவா வராட்டி போய் சொல்லிக்கலாம்ல. 3வது பாயிண்ட், இவருக்கு வயசாயிருச்சு. போன முறையே இவருக்கு வந்து நிறைய இடங்கள்ல மெமரி தப்பி இவர் பேசும்போதெல்லாம் நிறைய விஷயங்கள வந்து ஒரு சிஎம்க்கு இருக்கக்கூடிய ஆக்டிவ்னஸ் அப்படி இல்லை, ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய ஆக்டிவ்னஸ் இருக்குது. ஆனா ஒரு சிஎம்க்கு வந்து கட்டாயமா ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ் வேணும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து மங்குறத நம்ம கமலா பாக்குறோம். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு கோல்டன் எக்ஸிட் கொடுக்கறதுக்காக ராஜ்யசபா சீட் கொடுத்து மேல மத்தியில கொண்டு வராம பாக்குறாங்க. சோ வந்து இது கூட்டணி கட்சி விழுங்குங்கிறது பொறாமையில வரக்கூடிய விஷயம். கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றுமே வந்து தேசிய கட்சியில விழுங்கிட்டு இருக்கிற பாக்குறோம். தமிழ்நாடு உட்பட பல இடங்கள் பாக்குறோம். காங்கிரஸ் கட்சியா திமுகவான காங்கிரஸ் கட்சி தான் இறங்கி வர வேண்டிய நிலைமை இருக்குது. வேற பல மாநில கட்சிகளுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக தோல் கொடுக்கக்கூடியதாக பாஜக அன்னைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு வந்திருக்கு. அதோட இன்னொரு வருஷம் தான் இது. அவருக்கு வந்து ஒரு ஸ்மூத் எக்ஸிட் கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு முயற்சி தவிர அவருடைய கட்சி இருக்க போது அவங்க துணை முதலமைச்சராக இருக்க போறாங்க. இன்னைக்கு பீகார்ல நம்பர் 1 கட்சி பிஜேபி தான். போன முறை நம்பர் 1 கட்சி பிஜேபி தான். 3 தொடர்தலில் பிஜேபி தான் நம்பர் 1. போன தேர்தலில் அதற்கு முந்தின தேர்தலில் 3 முறை விட்டு கொடுத்து அவர் பண்ணிருக்காங்க. இந்த முறை விட்டு கொடுத்துருக்காங்க. இப்பயுமே அவர் ஒப்புக்கொண்டு யாரும் கழுத்தை பிடிச்சி பண்ணிட முடியாது. அவர் ஒப்புக்கொண்டு அவருக்கே புரியுது இந்த நிலைமை. அதனால தானே சரி நான் எம்பியா போறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து அவரோட நல்ல உறவு இருக்குன்னு பாக்குறோம். உங்களுக்கு தெரியும் 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வென்றால் நான் முதல்வர் பதவியை துறப்பேன்னு சொன்னவர். அதுக்கப்புறம் திரும்ப சேர்க்க யாராவது சேர்க்க முடியுமா? மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு சேர்ப்பாங்களா? அதுக்கப்புறம் சேர்க்கணும். அப்ப பாஜக பெருந்தமையாளருக்கு தான் விழுங்க முடிய எடுக்கலாங்கிறது அந்த கேள்விக்கு எளிமையான பதில் கிடைக்கும். சார் அங்கே வந்து தேஜஸ்வி யாதவோட கமெண்ட்டை பார்த்தோம். இங்கே வந்து காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அண்ட் மாணிக்கம் தாக்கூர் அவங்க 2 பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஜோதிமணி அவர்கள் வந்து அடுத்தது அதிமுக தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அடுத்தது அதிமுக கூட்டணி தான் வின் பண்ண போகுது அப்படின்னு. ஏன்னா அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி தான் வந்து வின் பண்ணால் ஏடிஎம்கே என்ன சும்மா போடுவாங்க, அதுக்கப்புறமா மாற்றிடுவாங்க அப்படின்னு. மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரிலாம் எடப்பாடி அவர்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து கூட்டணியிலேயே இப்போ சேர்ந்துருக்கோம் திமுகவோட அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சார். என்னுடைய கேள்வியும் என்னுடைய பதிலையும் சேர்த்து நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்போ நான் என்னதான் சொல்றது? அப்போ பல முறை வந்து திரு மாதேஷ் உள்பட தேவேந்திரன் உள்பட பல நண்பர்கள் கேட்பாங்க, அது வந்து கூட்டணி அமைச்சரவையா அதிமுக அமைச்சரவையா சார் கேட்பாங்க. நான் சொன்னேன் சரி அமைச்சரவை வந்து என்டிஏ தாங்கிற முடிவு பண்ணிங்களா, டிஎம்கே ஆட்சி வரப்பொருள் முடிவு பண்ணி இதை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அதுதான் அப்போ இவர்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியை முழுங்கிடுவாங்க, எடப்பாடி பழனிசாமி எம்பிஐக்கு இவங்க முதலமைச்சர் ஆயிடுவாங்கன்னா அப்போ டிஎம்கே கூட்டணி தோற்க போது முடிவாயிட்டாங்க. ஒரு அடிப்படையான கேள்வி வருது. இவர்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற நம்ம கண்ணுடா பார்க்குறோம். காங்கிரஸ் கூட சேர்ந்த பிறகு கூட அது வந்து கீழே எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது மிக முக்கியமான கேள்வியா இருக்குன்னு. பிஜேபி ஏடிஎம்கே சண்டை வந்து பழைய சண்டையா மாறி போச்சு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக சண்டை கூட பழைய சண்டையா மாறி போச்சு. லேட்டஸ்ட் சண்டையா நிக்கிறது இங்க நம்ம பார்ப்போம்ல. போன வாரம் நம்ம பேசுறோம் மறந்துருப்போம். ஆனா நேத்து அவன் பயங்கரமான வார்த்தை பேசினா மறக்க மாட்டேன். சோ லேட்டஸ்ட் எதுவும் அதான் நிக்கிறோம். அப்போ வந்து லேட்டஸ்டா நிக்கக்கூடிய சண்டை காங்கிரஸ் திமுக சண்டையா இருக்குது. அது கிரவுண்ட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிற பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்டரியா இருப்பாங்களா, யாராவது கால வாரி விடுவாங்களாங்கிறது we have to wait and watch. அந்த பக்கம் இருக்கும்போது அவருக்கு நல்லா தெரியுது நமக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, நமக்கு வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. அண்ட் இந்த கமெண்ட் போட்ட 2 பேருமே திமுக கூட்டணி விரும்பாதவர்கள். அது நம்ம கண்ணுடா திமுக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறது. என்னைக்கு அந்த கூட்டணி அமைஞ்ச போது கூட திரு மாணிக் தாக்கூர் போறாரு, மே நாட் பி டுடே பட் ஃபார் ஷூர் சம் டே அப்படி. நாங்க என்னைக்கா ஒரு நாள் நாங்க பிடிக்க மாட்டோம். ஒரு காரை பார்த்து ஒரு இளைஞர் வந்து ஒரு லக்ஸரி கார் எதேச்சியா போட்டேன்னு சொல்லியிருக்காரு சார். எதேச்சியா போட்டது அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. எதேச்சியா போட்டதான் கரெக்டா. நம்ம வந்து அது வந்து பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு அவர்களாம் ஒண்ணும் கிடையாது. வந்து எல்லாருக்குமே தெரியும். அண்ட் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் எவ்வளவு ஸ்ரூடான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தெரியும். அவங்க டெல்லி பாலிடிக்ஸ் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல இறங்கிட்டாங்க. அவங்க வந்து விருந்தினர் பாராளுமன்ற தேர்தலோட நிக்கல, அவங்க நேஷனல் லெவலில் அவங்க இறங்கி நிக்கிறாங்க. அவங்க வந்து தெலுங்கானா பாக்குறாங்க, டெல்லி பாக்குறாங்க, பல வடகிழக்கு மாநிலம் பாக்குறாங்க, இன்சார்ஜா இருக்கிறாங்க. ஸோ அவர்லாம் அடுத்த கட்டத்துக்கு லேயருக்கு நகர்ந்துட்டார். அப்ப வந்து அவங்க விரும்புறது என்னன்னா நாங்கள் நிறைய அனுபவித்து விட்டோம்.
கட்சிக்கு நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் இதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு அறிவிச்சிருக்காரு. 2029 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு மாநில இப்படி அறிவிச்சிருக்காரு. அந்த மாதிரி தெளிவாகி கட்சி எங்களுக்கு நிறைய கொடுத்துருச்சு, நாங்கள் கட்சிக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் கேட்டாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கட்சின்றது தான் நிற்குது. அப்போ இது கீழே எப்படி இறங்கி நிற்கும் அப்படிங்கிற பார்க்க வேண்டியது. ஸோ அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் திமுக கூட்டணியை விரும்பாதவர்கள்லாம் இந்த விஷயங்களை போடும்போது திமுக கூட்டணி ஆட்சிக்கு வராதுன்னு இவங்களே நினைக்கிறாங்களா தான் தோணுது எனக்கு. சார் இன்னைக்கு வந்து கடைசி நாள், அதனால தான் நேற்று வந்து அந்த கூட்டணி வந்து முடிவாச்சு அவசர அவசரமாக. இன்றைக்கி வந்து விருப்பமனு தாக்கல் செஞ்சதில் திமுக சார்பாக திருச்சி சிவாவும் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் பண்ணியிருக்காங்க. 50-50 தான் தங்களுக்கு எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் 50% 2 சீட்டை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அரவணைக்கிறாரோ ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளை? ஏன்னா இந்த 2 சீட் அவங்க திமுகவுக்கு நிறைய நாள் உழைச்ச நிறைய தலைவர்கள் அவங்க அதை எதிர்பார்த்து இருந்திருப்பாங்கல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையம்க்கும் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாரு. அப்போ அந்த திமுக தலைவர்களுக்கு அந்த ஏமாற்றம் இருக்காதா? திமுக தலைவர்களுக்கு எப்பயுமே அந்த உணர்வு தான் இருக்கும். அது வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இது வந்து சமரசமா தியாகமா அப்படின்னு கேட்டால் பதில் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய 4 ராஜ்யசபா சீட் வாய்ப்பில் 2 திமுகவும் 2 கூட்டணி கட்சி கொடுத்துறான்னு நினைக்கிறீங்க. சட்டமன்ற தேர்தலே சரிபாதி போட்டியிட்ட இயக்கம் திமுக. சட்டமன்ற தேர்தலே சரிபாதி அடுத்தவங்களுக்கு கொடுத்த இயக்கம் சரிபாதி. இன்னைக்கு வந்து 170 சீட் 180 சீட் நான் போட்டிடுன்னு சொல்றாங்களே, ஆளுக்கு பாதி வச்சுக்கணும் வாங்க போட்டிடுவோம் சொல்லி சொன்னவங்க திமுக. அதனால பாராளுமன்ற தேர்தல் ஆளுக்கு பாதி போட்டிட்டவங்க 20 நாங்க 20 நீங்கன்னு சொல்லி போட்டுவிட்டாங்க. அவங்க வந்து வெற்றிக்கு எது தேவையோ அதை எப்பயுமே செய்ய தயங்க மாட்டாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு தேவை அங்க வெற்றி, அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கு. நமக்கு வந்து தேமுதிகவுடைய கடைசி அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 1% கிடையாது. சட்டமன்ற தேர்தலில் ஒரு சில 2016 வாங்கி காட்டாங்க. 2021 அது கிடையாது. 2024 அதுவும் கிடையாது. அந்த கட்சிக்கு வந்து 5-6 சட்டமன்ற தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட், அது ஒரு 6 சட்டமன்ற வச்சுக்கோங்க. அப்ப கிட்டத்தட்ட 10-12 எம்எல்ஏ சீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் இறங்கி வருகிறார்கள் தான். காங்கிரஸ் கட்சிக்கு 28 இங்க கொடுத்துட்டாங்க. 6 சட்டமன்ற கணக்கில் வரக்கூடிய ஒரு ராஜ்யசபா. ஸோ 34 சீட் கொடுத்துருக்காங்க. 34 சீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? போன முறை 25 தான் கொடுத்தீங்க. போன முறை ஏன் +1 கொடுக்கல? இப்ப என்ன +1? 3+1 எதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு? அப்ப வந்து அங்க 3 இங்க ஒரு 9 சீட் ஏன் கூட கொடுக்க வேண்டியிருந்துச்சு? அப்ப திமுகவுக்கு தெரியும் நம்முடைய வெற்றிக்கு இவர்கள் எல்லாம் மக்கள் நீதி மையத்துக்கு தேவை என்ன வந்துச்சு? 2021 மக்கள் நீதி மையம் வச்சுட்டா நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சீங்க. அப்ப அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது நம்ம வெற்றி பெறுவது சுலபமாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்ப நம்ம வந்து எந்த விதமான வாய்ப்புகளும் கொடுத்துடக்கூடாது. நம்ம வந்து பர்செப்ஷன் கேம்லயும் நம்ம வந்து we have to win. அப்ப எல்லா பக்கமும் அந்த கதவுல அடைச்சிருக்காங்க இந்த விஷயம் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து வெற்றிக்கான வியூகமா நம்ம பார்க்கணும். அவங்க வந்து தியாகம் பண்ணிட்டாங்க கூட்டணி கட்சிகளுக்காக கொடுக்குறவங்க அப்படி கிடையாது. ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கிறவங்க கிடையாதுங்கிற வார்த்தையை சொன்ன அது வந்து ஒருவார் பயஸ்டான கமெண்டா அப்படி நானே என்ன கேட்டா 2006-09 திமுகவுக்கு தனி பெரும்பான்மை இருக்கவில்லை. ஆனா அமைச்சரவையில யாரையும் சேர்க்கவில்லை. அமைச்சரவையில இடம் கொடுங்கன்னு கேட்ட திரு தங்கபாலுட்ட வந்து அவ்வளவு தைரியம் வந்துருச்சான்னு கேட்டாங்க. அப்ப வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியாத போது கூட காங்கிரஸ் அமைச்சரவையில சேர்க்கல. அது இந்த முறை கூட்டணி அமைச்சரை பத்தி கடுமையான வலியுறுத்தல் வந்த போது அதை எலெக்ஷனுக்கு பிறகு பாத்துக்கலாங்கன்னு கூட சொல்ல, இது ஒத்து வராதுன்னு சொன்னாங்க. அப்ப வந்து அவர்கள் தியாகம் செய்கிறார்கள் நீங்க புரிஞ்சுக்க முடியாது. இந்த இடத்துல அவர்கள் வந்து வெற்றிக்கான வியூகத்தை எது தேவையோ எது கொடுத்தார்களோ அதை கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். போன முறை வந்து கட்சிகளுக்கெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமா நிதியும் கொடுத்தாங்க, இந்த முறை வந்து பதவியும் கொடுத்திருக்காங்க. சோ வாட் தே நீட், அவங்களுடைய வெற்றிக்கு எது தேவையோ அதை செஞ்சிருக்காங்க. வெற்றி வியூகத்தை தப்பெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இந்த அதிருப்தி தலைவர்கள்லாம் இப்ப அதிமுகல இருந்து போற மாதிரி திமுகல இருந்து வெளியே வரது இல்லையே சார்? திமுக வந்து ஏடிஎம்கே போனவங்க இருக்கிறாங்க. திரு தமிழ் குடிமோன் போயிருக்கிறாரு, இந்த மாதிரி இன்பத்தமிழன் வந்திருக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதை நம்ம வந்து மறக்க முடியாது. திமுக நிறைய பேர் வந்திருக்காங்க. பழைய வரலாறு நம்ம ஏற்படும் அந்த காலத்துல இருந்து நீங்க வந்து நாஞ்சில் மாணவர்கள் வந்து நிறைய பேர் நீங்க சொல்லலாம். நம்ம வந்தவங்க எல்லாமே திமுக ஏடிஎம்கே இருக்கிறவங்க எல்லாமே திமுக பழைய ஆட்கள் எல்லாருமே. ஸோ அப்படி நீங்க சொல்லிட முடியாது. பட் வந்து டிஎம்கே எல்லாருமே அப்சர்வ் பண்ணிருக்கும் போது நீட் தேவைப்படல. உங்களுக்கு டிஎம்கே 4 பேர் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஏடிஎம்கே சேர்த்துக்கிறாங்களே, அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சு? இப்போ வந்து கம்ம செல்வேந்திரன் இல்லாட்டி கம்ம ராமச்சந்திரன் வந்து கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னா தங்கத்தமிழ்ச்செல்வன் தூக்கிட்டு வந்துடுறாங்க. தங்கத்தமிழ்ச்செல்வன் நாளைக்கு எங்கேயா போயிடுவாரோ அப்படின்னா வந்து ஓபிஎஸ் முடிச்சுட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எங்க ஊர்ல தாமரக்கணியும் கே சார் தான் வந்து பயங்கரமான ஏடிஎம்கே ஸ்டார் இருந்தாங்க, 2 பேரையும் டிஎம்கேல சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்து யார் யாரெல்லாம் எதில் இருப்பாலும் வந்து உள் வாங்கிட்டாங்கன்னா அது வந்து சமாளிச்சிருக்க. ஸோ ஒரு மைனஸ் ஆகுது ஒரு பிளஸ் ஆகுதுன்னா. ஆனால் நீங்க சொல்றது வந்து உண்மை. அதாவது என்னன்னா கட்சிக்காரங்களுக்கு லாங் டேர்ம்ல இந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு பதவி கிடைக்கிறது இல்லை, இது வந்து ஒரு காரணம். கூட்டணி கட்சிகளுக்கு தான் பதவிகள் போகுது, வெளியில இருக்கலாம் பதவி போகுது. 2வது முக்கியமான பிரச்சனை வெளியில இருந்து வரவங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுங்கிறது. 2வது முக்கியமான பிரச்சனை வாரிசுகளுக்கு கிடைக்கிறது. அந்தந்த மாவட்டத்தில் வாரிசுகள் உருவாகிருக்காங்க, நமக்கான ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேன். இந்த 2மே திமுகவை நாளடைவில் பின்தங்க செய்யும். அந்த ப்ராப்ளத்தை தே ஸ்டார்டட் ஆல்ரெடி ஃபேசிங் இட்.
சார், குடும்ப அரசியல் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தேமுதிக மேலே அந்த விமர்சனம் பயங்கரமாக வந்திருக்கு. இன்னைக்கு கூட ப்ரெஸ் மீட்டில் பிரேமலதா அவர்கள்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டாங்க. அவங்க வந்து உங்களுக்கு இவர் மட்டும்தான் தெரிகிறாரா, என் கூட எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பதவி கொடுத்தது இவருக்கு தானே. அப்போ அவங்க மேலேயும் போன வாட்டி 24 மக்களவைத் தேர்தலையும் விஜய் பிரபாகரன் அவர்கள் தான் நின்னார். ஸோ இப்போ இவங்க மேலேயும் அந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிறது விழ ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்களா? தேமுதிக மீது அந்நியார் ஆண்டு திரு சுதீஷ் அவர்கள் வந்த உடனே தேமுதிகவினரே வைத்த முதல் குற்றச்சாட்டு அதுதான். நீங்கள் வந்து திரு மாஃபாய் பாண்டியராஜன்லேருந்து, முருகன் ஐஏஎஸ்லேருந்து, பண்டுட்டி ராமச்சந்திரன்லேருந்து, திமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரோட்டுக்காரர்லேருந்து பல பேர் பார்த்தீங்கன்னா தேமுதிகவில் வந்து கேப்டனுக்காக உயிரை கொடுப்போம்னு சொன்னவர்கள். ஆனால் வந்து இவர்கள் வந்துட்டாங்க, மச்சினரையும் அண்ணியும் மீறி எதுவும் செய்ய முடியலங்கிற வந்தபோது நான் சொன்ன எல்லாருமே வெளியேறி போயிட்டாங்க. அவர்கள் யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் போய் கேட்டு பாருங்க, அவர்கள் யாருக்கும் கேப்டன் மீது இரண்டாவது கருத்து கிடையாது. கேப்டன் தெய்வங்க அடிப்பாங்க. அது வெரி ஸ்ட்ரைட் பிளைன் மில்க் பால் மாதிரி, வந்து கலப்படம் இல்லாத பால் மாதிரி. ஆனால் அண்ணி இவங்க வந்த பிறகு அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு பிளவு வந்துருச்சு. அதில் வந்து கருணாநிதி இருக்கிறாரு, ஸ்டாலின் இருக்கிறாரு, உதயநிதி இருக்காருன்னா அவங்க எல்லாம் குடும்பமாக அரசியல் இருக்கிறாங்க. அப்போ உதயநிதி வந்து அவர் கட்சியில் சேரணுங்கிற அவசியம் இல்லை. அவர் பிறந்தலேருந்து அந்த கட்சியில் இருக்காருன்னு பார்க்குறோம். ஸ்டாலின் வந்து மெம்பர்ஷிப் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் பிறந்தலேருந்து அங்கே தான் இருக்காருன்னு பார்க்கணும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் எல்லா பதவியும் அவர்களுக்கே, ஒரே ஒரு வாய்ப்பு வந்து அது அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த விஷயம் வருது. இந்த குடும்ப அரசியலுக்கே முற்றுமுதலாக எதிராக காட்டிக்கொண்ட டாக்டர் ஐயா விழுந்த மிகப்பெரிய இடம் அதுதான். அவர் வந்து ராமதாஸ் வந்து நானும் என்னோட குடும்பத்தினரும் அரசியலுக்கு வந்தா எங்களை வந்து அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொன்னவர் தன்னுடைய மகனை பெருசா முன்னிறுத்துறாங்கிற பாக்குறோம். இன்னைக்கு தன்னுடைய மகளை முன்னிறுத்துறாங்கிற பாக்குறோம். பிறகு பேரனை முன்னிறுத்தலங்கிற சண்டைக்கு வரது பாக்குறோம். அப்போ வந்து அந்த கட்சி வளர்ந்திருக்குதா தளர்ந்திருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்குது. அதே தான் தேமுதிக. ஓகே. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சார், நம்மளுக்கு முன்னாடி காங்கிரஸ் அந்த பிரச்சனை வந்து டெய்லி வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து இப்போ சட்டம் ஒழுங்கு வந்து டெய்லி ஒரு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. நாங்குநேரியில் அந்த இரட்டை கொலை வழக்கு அதோட இதுவே இன்னும் சாயலே இன்னும் ஆறலை. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மானாமதுரை சிவகங்கை அருகே 9 பேர் வந்து அப்படியே இந்த சினிமாவில் நடக்கிற மாதிரி கேஷுவலாக போய் பட்டா கத்தி அறிவாலாம் வச்சுட்டு பார்க்குறவங்களெல்லாம் வெட்டியிருக்காங்க. அந்த சிசிடிவி காட்சி பார்த்தாலே அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. சினிமாவில் நடக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மோசமாயிருச்சா சட்ட ஒழுங்கு? என்ன குழப்பம் அதில்? அது வந்து அப்படி தான் இருக்குது, நம்ம மறுக்க முடியாது. நான் பல இடங்களில் சொன்னது போல கொலை என்பதோ பாலியல் உணர்ச்சி என்பதோ முதல் முறையாக தமிழகத்தில் நடக்கவில்லை. ஆனால் அந்த அச்சமற்ற தன்மை, இவ்வளவு பேர் கையில் எப்படி ஆயுதம் கிடைச்சது, இவங்க அத்தனை பேருமே குடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து மது எவ்வளவு பெரிய சீர்கேடுக்கு வித்துடுகிறது, கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் எவ்வளவு மலிவாக கிடைக்கின்றன, எல்லா இடத்திலும் கிடைக்கின்றன. இது மாதிரி ஒரு சின்ன கோபம், ஒரு வார்த்தை பேசிட்டான், திட்டான், ஜாதி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு கடுமையாக போய் தாக்க நம்ம நாங்குநேரில் பார்க்குறோம். அதுக்கு ஒரு ஜாதியை பின்புலம் ரொம்ப காரணம் பண்ணுறாங்க. ஏற்கனவே எங்கள் நாட்டி விட்டு இண்டு பேசினாங்கன்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே டீ கடையில் டீ குடிச்சவங்க மேலே தாக்கல் நடத்தினாங்க பார்க்குறேன். இப்படி சம்பவங்கள் ஒரு நாள் நிகழ்வாக ஏதோ ஒரு நாள் நிகழ்வாக தொடர் நிகழ்வாக வந்திருக்கு. அப்போ வந்து அந்த மாதிரியான சென்சிட்டிவான போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க கிரேடு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து சர்வேலன்ஸ் அதிகமா போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இங்க வந்து திடீர்னு இன்னைக்கு காலைல குடிச்சிட்டு வந்து ஒருத்தன் போய் வெட்டுவான் அப்படின்னு சொன்னா, அதாவது வந்து வழக்கமாக நடக்கிற ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸை வந்து நீங்க வந்து ரவுடி லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டு A to ABC போட்டு நீங்க வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு காலைல குடிச்சிட்டு எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் போய் வெட்டிட்டு வந்து சொல்லிக்கணும்னு எப்படி தடுக்க முடியும்? அப்ப அதற்கான காரணமாக கோவம் இருக்குது, அது காரணமாக சரக்கு இருக்குது. அந்த சரக்கு வந்து போராடம் பூரா கிடைக்குது. காலைல 12 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் சொல்றாங்க. ஆனா 24 hours வந்து நான் ஸ்டாப்பா கிடைக்குது. எங்க வேணாலும் அது கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சியில் பார்த்தோம், மதுரை மரக்காணம் பக்கம் பார்த்தோம், எல்லா இடத்துலையுமே நம்ம கம்மியாக பார்த்தோம். அப்போ வந்து இது மாதிரி வந்து கள்ளச்சாராயம் கிடைக்குது, நல்ல சாராயம் கிடைக்குது, மேல்நாட்டு சாராயம் கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது அப்படின்னா வேற எங்க போய் முடியும்? நான் பல முறை பயன்படுத்துகிற அதே வார்த்தை அச்சமற்ற தன்மை. நம்மளை வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வார்த்தை காவல்துறை கைது செய்யுது, அது வந்து குழப்பம் இல்லை. இன்னைக்கு நாங்குநேரி சம்பவத்தில் கிட்டத்தட்ட 9 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஏதோ 7 9 அப்புறம் அப்டேட் பண்ணாங்க, 6 பேர் 7 9 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆனால் அரசு திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புறார். அரஸ்டான யாரும் பயப்படுற மாதிரியே தெரியலையே. அப்ப அரெஸ்ட் ஆறாங்கன்னா 10 நாள் வெளியே வந்துருவாங்கிற மாதிரி தைரியமா இருக்குல்ல. அப்ப நீங்க கன்விக்ஷன் ரேட் எப்படின்னு பாக்கல. நீங்க வந்து ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னா அந்த மர்டர் உள்ள கன்விக்ஷன் ரேட் த்ரூ அவுட் இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 25% கூட கிடையாது.
ஒரு மர்டர் நடந்திருக்குன்னா அதுல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எங்கேயாவது இடத்துல வந்து வெளியே வந்துறாரு. அப்போ வந்து உங்களுக்கு என்ன நடக்குது, 75% வெளியே வந்துடுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் கவலையே இருக்கிறல, ஒரு அச்சமற்ற தன்மை வந்துருது. போதாக்கு வரைக்கும் 150 லாயர்கள் இருக்கிறாங்க, வாங்க வெளியே கொண்டு வந்து பாக்குறாங்க. நீதிமன்றம் 100 கேள்வி கேட்குது, பதில் சொல்ல முடியல. காவல்துறைக்கு 1008 இன்ஃபுளுன்ஸ் வருது, அவன் ஏன் கட்சிக்காரன், அவன் ஏன் ஜாதிக்காரன், அவன் இப்படி பண்ணாத அப்படி பண்ணாது 1008 வருது, ஒரே ஓட்டப்படி குளறுபடியா இருக்கு. என்ன செய்வாங்க? அப்போ வந்து இந்த கொலையாளிகளுக்கு, இந்த ஆயுதம் ஏந்துபவர்களுக்கு வந்து மனதில் கொஞ்சம் கூட பயம் இல்லை. நான் இன்ன ஜாதிக்காரன் இல்லாட்டி நான் இன்ன கட்சிக்காரன், என்னை யார் என்ன கேட்பார். அந்த அச்சமற்ற தன்மை இன்னைக்கு சட்டம் ஒழுங்குடைய சவாலாக தமிழ்நாடு முழுக்க நிற்கும். இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கிற எஸ்பி சொல்றாரு, இது வந்து தனிப்பட்ட இருவருக்கான பிரச்சனை. ஏன்னா வெட்டப்பட்டவங்க வந்து பட்டியலினத்தவரும் இருக்கிறதுனால இது வந்து ஜாதிய பிரச்சனை இல்லை, அந்த ஆங்கிள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் ஜெய்சிங் வந்து என்ன காரணத்துக்காக கொல்லப்பட்டாருன்னு யாருக்கும் தெரியல. குடும்ப விவகாரமா இருக்கலாம், கடன் விவகாரமா இருக்கலாம், சொத்து தாராரா இருக்கலாம், வேற பிரச்சனை. ஓகே, கொல்லப்பட்டாரா இல்லையா? கொல்லப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அப்போ ஒருத்தர் தனிப்பட்ட காரணங்களால கொன்றுவாங்களா? ஒரு 2 குடும்பத்துல நம்ம வந்து தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு தகராறு இருக்கும். கணவன் மனைவிக்கோ, அண்ணன் தங்கச்சிக்கோ, சொத்துக்கோ, பகைக்கோ, பங்குக்கோ, ஏதோ ஒரு பகுதி தகராறு இருக்கும். அப்ப நேரம் வெட்டிட வேண்டியதானா? அது முன்பகை சார், அது குடும்ப தகராறு சார். சோ ஜாதிய படுகொலைகள் தான் தடுக்க வேண்டியதா? முன்பகையோடு இருக்கக்கூடிய பகையெல்லாம் கொலையெல்லாம் தடுக்கப்பட வேண்டியது இல்லையா சார்? அவங்க 2 பேரும் வந்து ஏற்கனவே வெட்டிட்டு இருக்காங்க சார், இந்த மாதிரி வெட்டிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்களா? அப்ப ஆம்ஸ்டாங் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருந்துச்சு, அவர் போட்டாங்க சார், அவர் மேல 100 வழக்கு இருக்கு சார், அப்ப அவர் போடத்தானே செய்வாங்க சார் சொல்லுவாங்களா? இது எனக்கு புரியல. அது ஜாதிய படுகொலையா, ஆணவ படுகொலையா, சொத்து தகராறாங்கிறது இல்ல. கொலை கொலை எப்படி அருவாள் எடுத்துட்டு பட்ட பகல்ல போய் நிக்கிறாங்க, சினிமா மாதிரி எப்படி போய் நிக்கிறாங்க, எப்படி 20 பேரை போய் அடிக்கிறாங்க, இது எப்படி நடக்குது? அதுல நீங்க முன்னாடி வந்து எதாவது பலமுறை சொன்னதான், முன்னாடியும் மது இருந்தது, ஒளிஞ்சு தெரியாம வாட வந்துருமோன்னு சொல்லி பயந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பப்ளிக்கா வாங்க மாப்பிள்ள பார்ட்டி போன்னு கேக்குறாங்க. முன்னாடியும் கொலை இருந்தது, நடு சாமத்துல யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள பூந்து போய் கொண்டுட்டு ஓடி போயிருவாங்க. இப்ப பட்ட பகல்ல போய் நிக்கிறாங்க, ரோட்ல போய் நிக்கிறாங்க, வீடு அடிக்கிறாங்க, 20-30 பேர் அடிக்கிறாங்க, பைக்ல போறாங்க, கிளம்பி போறாங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, கொலை புதிதல்ல, இந்த அச்சமற்ற தன்மை புதிது. இது வந்து 7 பேர் 8 பேர் அருவா எடுத்துட்டு போறோமே, யாராவது பார்க்க மாட்டாங்களா? அவனே வெட்டுவோம் அப்படி கிளம்புறாங்க. நாங்குநேரில் எப்படி வந்து 7-8 பேர் விட்டீங்க? அதுல ஒரு நார்த் இந்தியன் வந்து இறந்துருக்கிறார் நினைக்கிறேன். அவருக்கு இவருக்கு என்ன பகை? அப்ப எதிர யார் வந்தாலும் வெட்டுவோம் கிளம்புறாங்க. அதான் அச்சமற்ற தன்மை. அப்படித்தானே வந்து ஈரோடு பக்கத்துல வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வெட்டினாங்க. போலீஸ்காரங்கிற போல முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் போலீஸ்கார் மேல ஆயுதம் எந்திருக்கு ஒரு துணிச்சல் வருமா மனிதர்கள், தமிழருக்கு? அது எப்படி வந்துச்சு? இப்ப யூனிஃபார்ம்ல இருக்கிற எப்படி வெட்டுறாங்க? அப்ப முக்கியமான பிரச்சனை கொலை இல்ல, பகை இல்ல, ஜாதி இல்ல. முக்கியமான பிரச்சனை அச்சமற்ற தன்மை. வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு எதிர்க்கட்சியில சொல்றார், கைதானவர்கள் கூட பயம் இருக்கிற மாதிரி தெரியல. அவன் கைதான நாளைக்கு வந்துட போறோம்ல, அப்படி கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி அது குறையும்? அந்த டெட்டரன்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அச்சம் உள்ள தன்மை. அதாவது இந்த நடவடிக்கை எடுத்துட்டாங்க, நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் வந்தா தான் செய்ய மாட்டாங்க. அது ஒரு மேட்டர் இல்லப்பா நினைச்சாங்கன்னா இன்னும் அதிகமாக தானே போயிட்டு இருக்கும். சார், இதில் வர்ற முன்னொரு முக்கியமான கொஸ்டின், இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த நிலைமை, தேர்தலே இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் வந்துட போகுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்டிஏ ஏன் இன்னும் யூஸ் பண்ணல சார்? எல்லாருமே அறிக்கை கொடுத்துருக்காங்க சார். இதெல்லாம் வந்து இப்போ இதே வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தால் இந்நேரம் இந்த நாங்குநேரி இரட்டை கொலையெல்லாம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம அந்த காவல்துறை மரணம்லாம் அவங்க அப்படியே புரட்டி போட்டாங்க தமிழகத்தை. இவங்க வெறும் அறிக்கை கொடுக்கறதுல மட்டும், அந்த கோவம் அறிக்கையில் மட்டும்தான் தெரியுதா சார்? வேற எதில் தெரியணுங்கிறத நீங்கள் போய் அவங்கள பார்த்து சொல்லிடுங்க. அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அவரை மாதிரி எப்படி இப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது அவங்க விருப்பம். அவர்களுக்கு இல்லை, இதுக்கே ரியாக்ட் பண்ணலன்னா வேற எதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க, வேற என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. அது அவங்க உரிமை, அவங்க விருப்பம். அவர்கள் இதை அரசியல் படுத்தினால் அவர்களுக்கு பலன், இல்லை என்றால் அவர்களுக்கு பலன் இல்லை. இவ்வளோதான். அதில் வந்து we don't have any role there to play. ஓகே சார், நம்ம 7th சென்ஸில் டெய்லி வந்துட்டு இருந்த டாபிக், இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. முதல்வரோடது முடிவான கூட்டணி, முடிவு யாருக்கு? இப்போ யார் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சார்? கிரீஷ் ஜோடங்கரா இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களா? கிரீஷ் ஜோடங்கர் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருன்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து அவர் எதிர்பார்த்தது நடக்கல, அவருக்கு சொல்லப்பட்டது நடக்கல. ஏன்னா அவர் கைமீறி போனது மட்டும் இல்லை, திரு ராகுல் காந்தி கைமீறியே போயிருச்சு. எனக்கு கிடைச்ச பர்சனல் தகவல் படி திரு மல்லிகார்ஜுன் கார்கே வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டார். ஆஸ் எ நேஷனல் பிரசிடென்ட் வாட் ஐ ஃபீல் அப்படின்னு அதை சொன்ன பிறகு எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. ரைட், ஓகே. அப்போ வந்து அவருடைய ட்ரம்ப் கார்டு, இட் இஸ் மை நெய்பர் ஸ்டேட், எனக்கு தெரியும், நான் ஒரு கர்நாடகாரர்ல, ஐ எம் பிரிவி டு ஆல் திஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால சைலண்ட் ஆயிட்டாங்க. அவருடைய அறிவுறுத்தலின் பேர்ல மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு சிதம்பரம், உங்களுக்கு சிதம்பரம் தெரியும், தமாகால திரு மூப்பனார் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி சேரலான்னு முடிவு பண்ணும்போது தமாகவே உடைச்சிட்டு காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு வச்சுட்டு அது திமுகவோட கூட்டணி சேர்ந்தவர் அவர். ஸோ வந்து அவருடைய திமுக நட்பு வந்து எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்.
அப்ப அவர் வந்து சேரும்போது ரொம்ப அழகா வந்து பண்ணிட்டு ஒரு பேருக்கு வந்து சரி ரொம்ப கேட்கறாங்க ரைட் அப்படி ஒரு ராஜ்யசபா சீட்டை மட்டும் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தெரியும் கிரீஷ் ஓடங்கர் சொன்னபோது ராஜ்யசபா சீட் பத்தின பிரச்சனையே இல்லை. அவர் வந்து ஓப்பனா சொல்றார், சொந்தமாகவே ராஜ்யசபா சீட் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ராஜ்யசபா சீட் வேணுங்கிற நிலைமையில எங்களுக்கு கூட சீட் கொடுங்க அப்படிங்கிறது தான். சோ இந்த 28+1 கொடுத்துருக்கு 6 சீட் இருக்குல்ல, அந்த 6 சீட்டுக்கு அசம்பிளிக்கு எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்ப வந்து 28+6 34 சீட் எங்களுக்கு வந்து 6 இருக்குங்கிற இல்லங்க அதை ராஜ்யசபா சீட்டா கொடுக்கணும் அசம்பிளி கொடுக்க முடியாது மாட்டாங்க. அப்ப அந்த வகையில கிரீஷ் ஓடங்கர் தன்னுடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ணதா நினைக்க முடியாது. முதலமைச்சருடைய மகிழ்ச்சி நீங்க அவருடைய முகத்திலே பார்க்கலாம், வெரி ஹாப்பி, ரொம்ப ஜூபிலியன்ட், ரொம்ப ஹாப்பியா வந்து முடிஞ்சு அப்படின்னு வந்து இல்ல அது நீங்க உங்களுடைய நான் வந்து முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். அவர் வந்து இங்கிலீஷ்ல சொல்றவர் இல்ல, நார்மலா அவர் பேசும்போது அவர் நார்மலா வந்து தமிழ்ல தான் வந்து நார்மலாவே பேசுவார். வந்து இங்கிலீஷ்ல வந்து ஓகேவா அப்படிலாம் சொல்லி சரியா அப்படின்னு அவர் நார்மலா தான் இருப்பாரு. சோ வந்து நான் வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்ற மாதிரி முடிஞ்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நான் ரீட் பண்றேன். உங்களுடைய ரீடிங்ல வந்து ஓவர் வாட் எவர் இட் இஸ். சோ வந்து அவர் வந்து அந்த ஹாப்பி மூட்ல இருக்கிறாங்கிற பாக்குறோம். ஏன்னா அவ இப்ப காங்கிரஸ் கட்சியை வழி கொண்டு வந்த பிறகு மற்றவர்களாம் ஒன்றும் பிரச்சனை. இன்னும் ஒரு சிக்கல், 2 சிக்கல் இருக்கு. ஒன்னு வந்து விடுதலை சிறுத்தைகள், ஒன்று மதிமுகவுக்கு வந்து 6 சீட்டு, அதே 6 சீட்டு கொடுத்துட்டு அவங்க சொந்த சின்னம் வேற கேட்குறாங்க. ஸோ 3 சீட்டு சொந்த சின்னத்தில் போட்டிட்டு இருக்குங்க, 3 சீட்டு வந்து திமுக போட்டிடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல. அல்லது கூட சீட்டு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா கூட சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட சீட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். 2 கம்யூனிஸ்டும் செட்டில் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஸோ அந்த விடுதலை சிறுத்தைகள் மதிமுக 2 பிரச்சனை மட்டும் எப்படி லேண்ட் பண்ணாங்க. ஸோ பெரிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டாரு, அந்த ஹாப்பினஸ்ல இருக்கிறாரு. அதனால வந்து முடிவானது கூட்டணி முடிவாயிருச்சு. அது வந்து முடிவு யாருக்குங்கிறது தேர்தல் ரிசல்ட்ல தெரியும். ஸோ கூட்டணி முடிவாயிருச்சுங்கனால வந்து எல்லாமே முடிவாயிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ யாருக்கு சாதகமா வந்திருக்கு யாருக்கு பாதகமா வந்திருக்குங்கிறது அது நெட் ரிசல்ட் தான் தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் வந்து ஒரு வெற்றி தீர்மானிக்க முடியாது. நோ ரவுண்ட் இஸ் ஃபைனல் ரவுண்ட் இன் பாலிடிக்ஸ். ஓகே சார், இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஹாப்பி, காங்கிரஸ்லயே ஒரு பார்ட் ஆஃப் தலைமை ஹாப்பி, ஒரு பார்ட் ஆஃப் தலைமை ஓகே நாங்கள் வந்து மேலிடம் சொன்னது அதனால அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கீழே தொண்டர்கள் அந்த மதுரை மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஜெல் ஆவாங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், மதுரை மாவட்டம்ல மட்டும் இல்லை, மதுரையில் இருக்கு, சிவகங்கையில் இருக்கு, திண்டுக்கல்ல இருக்குது, இன்னும் வெளியில சொல்லாத பல மாவட்டங்கள் இருக்கு, திருச்சி இருக்கு, பல மாவட்டங்கள் இருக்குது. அங்கெல்லாம் வந்து திரு கே நேருலாம் வந்து நான் ஏற்கனவே ஒரு மேடையில் சொன்னது போல திரு துரை வைகோ அவர்களை கண்ணீர் விட்டு கதற விட்டுட்டார். அது வந்து ஓப்பன் மேடையிலே அழுதுட்டாரு துரை வைகோ. அந்த மாதிரி வந்து அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்டான்ச் டிஎம்கே காரங்க. அவங்க வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ அவங்கெல்லாம் எவ்வளவு தூரம் கீழே ஒத்துழைப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நமக்கு வந்து ரொம்ப மூத்த தலைவர் ஒருத்தர் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே 2 கூட்டணி வச்சவர். அவர் வந்து ஏன்ட்டு அதை அம்மாவும் கலைஞர்லாம் இருந்த போது அப்போ வந்து சொன்னார், ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ்க்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், தலைவர் வந்து உயிரை கொடுப்பாருங்க, பயங்கரமா நல்லா பழகுவாரு, கட்டி அணைச்சு உடனே மாதிரி ஆளே கிடையாது மாதிரி எல்லாம் பண்ணுவார். கீழே நம்மளை வந்து வச்சு செஞ்சிருவாங்க. இந்த அம்மா நம்மளை மதிக்கவே மதிக்காது, நம்மளை வந்து கீழே வச்சுட்டு இன்டர்காமில் பேசிட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருவோம். ஆனால் கீழே தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. நான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது என்னை ரெஸ்ட் எடுக்கவே விடல. மாவட்ட ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் வந்து வாங்கினேன் போனே, அம்மா கொண்டுருமே, அம்மா கொண்டு வாங்கினேன்னு என்னை ஓய்வு கூடாம தூக்கிட்டு போய் அந்த சந்து மட்டும் வந்துருங்க, இந்த பொந்து மட்டும் தூக்கிட்டு போயிடாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கீழே கிரவுண்ட் ஒர்க்ல ஏடிஎம்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், தலைமையில வந்து டிஎம்கே நல்லா இருக்கும். இது வந்து கூட்டணியில் இருந்த ஒரு தலைவர் சொல்றது, இன்னைக்கும் கூட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சி, அந்த கட்சியுடைய ஒரு தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். ஸோ கீழே வந்து என்னவாகுங்கிறது ஒரு கேள்வி தான். அது மாதிரி இருக்கலாம். ஏற்கனவே சொன்ன போல லேட்டஸ்ட் சண்டை அப்படிங்கிறனால அது லைவ்லியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இந்த கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதுனால 51-49 இருந்தது, திரும்ப இந்த பக்கம் 51-49 அப்படின்னு வந்துருமா? எந்த பக்கம் எதை சொல்றீங்க? என்டிஏ வந்து 51 இருந்ததுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த கூட்டணி அமையாததுக்கு முன்னாடி. இல்ல அது வந்து நம்ம போன சர்வேல வந்த விஷயங்கள், போன சர்வே. அடுத்த சர்வேக்கெல்லாம் அடுத்து நம்ம யோசிக்கணும். அட்வான்டேஜ் வந்து பர்செப்ஷனலா இன்னைக்கு டிஎம்கேக்கு இருக்குது, ப்ரொஃபஷனலா என்னவா வந்து நிற்கும் அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட் பார்த்து தான் சொல்லணும். ஏன்னா அலையன்ஸ் முடிவா இருக்கு, இதுக்கப்புறம் எந்தெந்த சீட்டுங்கிறது முடிவாகணும், அதுக்கப்புறம் யார் யார் கேண்டிடேட் முடிவாகணும், அதுக்கப்புறம் எதிர யார் யாருங்கிற முடிவாகணும். உங்களுக்கு உதாரணம் எளிமையா புரியிருக்கா சொன்னேன். ஒரு தொகுதியில வந்து விஜய் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டார்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். எதிர உதயநிதி நின்னார்னா புரியுங்களா? அப்போ வந்து அது கேண்டிடேட்டை பொறுத்து, எதிர் கேண்டிடேட்டை பொறுத்து, தொகுதியை பொறுத்து, இப்படி பல விஷயங்கள் சார்னா முடிவாகும். we have to wait and watch. சரி, இப்போ இந்த கூட்டணி சீலாளதால டிவிகேவோட நிலைமை? டிவிக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தானே இருக்கும். அவங்க வந்து நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன போல தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு 3வது கட்சி பெறாத அதிகமான வாக்களை பெற போறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே தவிர்த்து இவ்வளவு அதிகமான ஓட்டு சதவீதம் வச்சிருக்கக்கூடிய கட்சி இன்னொன்று யாருமே இல்லை. எதிரிகள் கூட, அதாவது தாவேக்காவோட எதிரிகள் கூட 15க்கு கீழே வாங்குவாங்கன்னு கணிக்கல.
அப்போ வந்து 15% 20% வரைக்கும் எங்கனாலும் போய் நிக்கலாம் அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் ஏ மைனர் நம்பர், இட்ஸ் நாட் ஏ மினிமல் நம்பர், இட்ஸ் அ குட் நம்பர். அதுவே ஒரு பெரிய வெற்றி தானே. அதில் ஒன்று விஜயகாந்தால வாங்க முடியாது, சீமானால வாங்க முடியாது, வேற கட்சி தலைவர் ஆரம்பிச்ச பல பேரால் வாங்க முடியாது, கட்சி ஆரம்பிக்காம போனவங்களால் வாங்க முடியாது, கட்சி ஆரம்பிச்ச கூட்டணியிலே சேர்ந்தவங்களால பல திரைப்பட நடிகர்களால் வாங்க முடியாது. வந்து திரு விஜய் வாங்குறாருன்னா தட்ஸ் a great thing. அது நம்பர் வந்து ஹியூஜ். நான் நினைக்கிறது 2026 இல்ல விஜயுடைய வாழ்க்கை, 2026க்கு பிறகு இருக்கு. வெதர் அவர் சஸ்டெயின் பண்றாரா இல்லைன்னு அமைதியாயிராங்கிற பொறுத்து. ஏன்னா கட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம். எலெக்ஷன் ஜோஸ்ல நீ கட்சி நடத்துற நிறைய ஈஸி, நிறைய பேர் வருவாங்க போவாங்க, நிறைய பேர் சேருவாங்க, நிறைய கேண்டிடேட்ஸ் வருவாங்க, நிறைய இருக்கும். எலெக்ஷனுக்கு பிறகு வந்து ஒரு பெரிய அமைதி இருக்கும். அந்த அமைதியில வந்து அவர் எப்படி படகு செலுத்துவாருங்கிறது we have to wait. ஓகே சார். இன்னைக்கு வந்து நடந்த அந்த வேட்புமனு தாக்கல், தேமுதிகக்கு ஃபஸ்ட்டு ராஜ்யசபா சீட், அவங்க முதல் முறையாக நாடாளுமன்றம் போகிறாங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஒரு தலைப்பு செல்வ பிறந்தவர்கள்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மீண்டும் நாளை நடக்கும் 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.